போயஸ் கார்டனில் பல கோடியில் புது வீடு, சந்தானத்திற்கு குவியும் வாழ்த்துக்கள். இதற்கெல்லாம் காரணம் இவர்தானா? நடிகர் ஆர்யா தயாரிப்பில் சந்தானம் ஹீரோவாக நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறவில்லை, கவலையான விமர்சனங்களையே பெற்றது. ஆனால் சந்தானத்தின் படத்துடன் வெளியான சூரியின் மாமன் அவரின் படத்தை பின்னுக்கு தள்ளியது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் கூட சந்தானத்தின் கடன் தொல்லை மற்றும் பிரச்சனைகள் தீர வழிவகுத்தது. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய சந்தானம் தன் வாங்கிய பழைய வீட்டை ஆர்யா இடிக்கு வைத்து விட்டார் என்று பேசியிருந்தார். சின்ன திரை மூலம் தன் திரை பயணத்தை தொடர்ந்த சந்தானம் சிம்பு நடித்த மன்மதன் படத்தில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானார். பின்னர் சச்சின், பொல்லாதவன், பில்லா, அழகிய தமிழ் மகன், சிங்கம் 2, ஒரு கல் ஒரு கண்ணாடி என ஏராளமான வெற்றி படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 காமெடியனாக மாறினார். விஜய் டிவியிலிருந்து முதலாக சினிமாவுக்கு வந்து பிரபலமான நடிகராக மாறியதே சந்தானம்தான். இவரை தொடர்ந்து பலர் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து ஸ்டாராக மாறி வருகின்றனர். தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்த சந்தானம் ஹீரோவாக நடிக்க முடிவு செய்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற படத்தின் மூலம் ஹீரோவாகவும் அறிமுகமானார். பின் தில்லுக்கு துட்டு, A1, டிடி ரிட்டர்ன்ஸ், வடக்குப்பட்டி ராமசாமி போன்ற படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ளார். கண்ணா, லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தில் தயாரிப்பாளராகவும் மாறினார் சந்தானம். இப்படி சில படங்களை தயாரித்து நடித்ததில் கடனிலும் சிக்கிக்கொண்டார். சந்தானம் தனது உழைப்பின் மூலம் நிலத்துடன் இருந்த ஒரு பழைய வீட்டை வாங்கியிருந்தார். அந்த பழைய வீட்டையே புதுப்பித்து குடிபோக திட்டமிட்டிருந்தார். ஆனால் அந்த வீட்டை பார்த்த ஆர்யா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது மச்சி என சொல்லி வீட்டை இடித்துவிட்டு புதிதாக கட்ட சொல்லிவிட்டாராம். அந்த தகவலை டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் ப்ரொமோஷனின் போது சந்தானமே மேடையில் பேசியிருந்தார். ஆர்யா தயாரிப்பில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் ஹீரோவாக நடித்த சந்தானத்திற்கு பெரிய சம்பளம் கிடைத்த நிலையில் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டன. அவரது பிரச்சனையை எல்லாம் ஆர்யா தீர்த்து வைத்த நிலையில் தற்போது சந்தானம் குடும்பத்துடன் ஹாப்பியாக தனது கனவு இல்லத்தை கட்டி முடித்து புது வீட்டில் பால் காய்ச்சி குடியேறியிருக்கின்றார். ஆர்யா தயாரிப்பில் ஹீரோவாக நடித்த சந்தானம் இனி எப்போதுமே ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சிம்பு நடிக்கும் படத்தில் அவருடன் இணைந்து மீண்டும் காமெடி நடிகராக நடிக்க முடிவு செய்துள்ளார். மேலும் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்திலும் சந்தானம் காமெடியனாக நடிக்கப் போவதாகவும் ஆர்யா படத்தில் காமெடி நடிகராக நடிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தானத்தின் இந்த முடிவை ரசிகர்கள் வரவேற்று வருகின்றனர். நடிகர் சந்தானம் போயஸ் கார்டனில் தான் கட்டிய புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடியேறியுள்ளார். இந்த போட்டோக்கள் இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகின்றது. பலர் தங்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.